தொடர்ந்து அங்கே நல்கொண்டா பகுதியில் இந்த கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு இருக்கு இல்லையா, இதுக்காக தான் இந்த திட்டமானது கையெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 4637 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு திட்டம் இது. அடுத்தது பிப்ரவரி 22ஆம் தேதி காலை சரியா 8:30 மணிக்கு இந்த சுரங்கத்துடைய கூரை சரிந்ததுனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றை தொடர்ந்து இன்று 2வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் எங்கள் பணியில் இருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 44 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு சுரங்கமாக இருக்குது. இது ஒரு நேரான ஒரு சுரங்கம் கிடையாது, வளைவுகள் நிறைந்த ஒரு சுரங்கமாக இருக்கிறது. அதனால தான் இன்னுமே கொஞ்சம் சவாலான ஒரு விஷயமா இருக்கு. மண் சரிவு ஏற்பட்ட இடம் 13 14 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால பார்க்க முடிகிறது. மீட்பு படை தூரம் தற்போது வரைக்கும் 13 கிலோமீட்டர் நெருங்கிட்டாங்க. அதன் பிறகு அங்க மாட்டிட்டு இருக்கிறவங்கள மீட்பதில் தான் தற்பொழுது சிக்கலான ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்தது மொத்தம் 51 பணியாளர்கள் இருந்த நிலையில உள்ள எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க? 8 பேர் சிக்கியிருக்காங்க. இதுல காயமடைந்த நிலையில 3 பேர் மீட்கப்பட்டாலும் மற்றவர்கள் எந்த பாதிப்பும் இல்லாம தப்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்குது. இந்நிலையில சுரங்கத்துல சிக்கி இருக்கிறவங்கள மீட்பு குழுவினர் மீட்க முயற்சிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சுரங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சரிவு, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கு புதுசு இல்லை. கடந்த 2 ஆண்டுகள்லேயே நம்ம 2-3 நிகழ்வுகள் இதே மாதிரி பார்த்துட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்களேன்னா கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதியே அசாம் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்க விபத்து ஒன்று ஏற்பட்டது. இதுவும் சட்டவிரோதமாக அங்கே சுரங்க பணிகள் சிலர் ஈடுபட்டிருக்காங்க. கைவிடப்பட்ட ஒரு சுரங்கத்தில் நிலக்கரி எடுக்க ஒரு 9 தொழிலாளர்கள் உள்ளே போயிருக்காங்க. திடீர்னு ஏற்பட்ட மழையின் காரணமாக, மழை வெள்ளத்தின் காரணமாக உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுமே கூட 9 பேரை கண்டுபிடிக்க முடியல. 4 தொழிலாளர்களுடைய உடல்கள் மட்டுமே மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டது. அடுத்தது சில்கியாரா வளைவு பார்கோட் சுரங்கப்பாதை சரிவு. கடந்த 2023 நவம்பர் மாதம் நடந்த ஒரு சம்பவம். உத்தரகண்ட் மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட 41 தொழிலாளர்கள் உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த நிலையில 16 நாட்கள் இடைவிடாத போராட்டத்திற்கு பிறகு 41 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அடுத்தது மண்டி சுரங்கப்பாதை சரிவு. கடந்த 2022 நவம்பர் மாதம் நடந்த சம்பவம் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நடந்தது. இதுல 50 தொழிலாளர்கள் சுரங்கத்துக்குள்ள சிக்கியிருந்தாங்க. அவங்க அத்தனை பேரையுமே பத்திரமா மீட்கப்பட்டாங்க. இப்போ தெலங்கானாவில் மாட்டிருக்கவங்களையும் கூடிய விரைவில் மீட்பதற்கான பணிகள் தான் போயிட்டு இருக்கு. மீட்பார்கள் என்று உறுதியாக நம்புவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.